guys, welcome back to my channel. I hope you're all doing well. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து menstrual hygiene பத்தி நான் பேச போறேன். Menstrual hygiene is a very very important topic but it's neglected. I feel இந்தியால வந்து இது பயங்கர ஒரு டபு டாபிக் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம தலைவலிக்குது இல்லைன்னா நமக்கு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நமக்கு வந்து ஈவன் ஏதாவது ஹார்ட் டிசீஸ் இருக்கு அப்படின்னா கூட நம்ம வந்து ஓப்பனா பேசுவோம். பட் menstrual problems பத்தியோ இல்லை menstrual cycle பத்தியோ வந்து நம்ம வந்து we stay away, we shy away from it. I don't know the reason because it's like any other normal physiological activity of the human female body. So நமக்கு நார்மலா எப்படி ப்ரீத் பண்றோமோ அதே மாதிரி தான் ஒரு ஃபீமேல் பாடி வந்து மென்சுரேட் பண்ணும். ஸோ அதுல there is nothing to be ashamed of. You have to be really proud that you are fertile, you are ovulating and you are producing a new one. So இதுக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து நான் எப்போ ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மென்சுரல் ஹைஜீன் பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மென்சஸ் ஆர் பீரியட்ஸ் அப்படின்னா என்னங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் பீரியட்ஸ்? பீரியட்ஸ்னா நம்ம ஓவரி வந்து எப்பயுமே ஒரு ஹார்மோன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ் வந்து கரெக்டாக எல்லா மாதமும் வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியே தள்ளப்படுறது. அப்போ என்ன ஆகும்? இதே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? அந்த எக் வந்து ஃபர்டிலைஸ் ஆகிறதுனால அந்த யூட்ரஸோட லைனிங் வந்து திக் ஆகிடும். இதே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னா அந்த லேயர் வந்து அந்த லைனிங் வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகி பீரியட்ஸ் பிளட்டாக வந்து நம்ம உடம்புல இருந்து வஜைனா வழியா வெளியே தள்ளப்படுது. So period healthல there are or menstrual hygiene or period healthல வந்து there are 5 P's. So first P பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் is ப்ராடக்ட். ஸோ நம்ம என்ன ப்ராடக்ட் வந்து இந்த மென்சுரல் சைக்கிள் அப்போ ஒரு பீரியட்ஸ் அப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சானிட்டரி நாப்கின்ஸ் ஆர் பீரியட் பேட். ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம் சானிட்டரி நாப்கின்ஸ்ங்கிறது. அதே மாதிரி இட்ஸ் வெரி காஸ்ட் எஃபெக்டிவ், இட்ஸ் அவைலபிள் த்ரூ அவுட் நம்ம கண்ட்ரி ஃபுல்லாகவே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து நமக்கு அது யூஸ் பண்ண முடிகிற மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் வந்து எல்லாரும் அந்த கிளாத் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் தட் இஸ் நாட் கன்சிடர்ட் ஹைஜீனிக். ஏன்னா அதை நம்ம டெய்லி வாஷ் பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ணினாலும் இட் இஸ் நாட் செட் டு பி ஹைஜீனிக். இப்போ நம்ம சானிட்டரி பேட்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வி ஆர் சப்போஸ் டு சேஞ்ச் அவர் பேட்ஸ் எவ்ரி 3 to 4 hours நோ மேட்டர் வாட். இப்போ வந்து நமக்கு ப்ளீடிங் வந்து கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய நேரம் ஓகே ப்ளீடிங்கே இல்லை ரொம்ப ஸ்பாட்டிங் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நிறைய நேரம் வந்து அந்த சானிட்டரி பேட்ஸை வந்து வச்சிருக்க முடியாது. ஸோ அது வந்து நம்ம ஹெல்த்தை வந்து ரொம்ப இது பண்ணும். ஸோ இன்ஃபெக்ஷனுக்கும் அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்? எவ்ரி 3 to 4 hours நம்ம வந்து நம்மளோட சானிட்டரி நாப்கின்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ நிறைய ப்ளீடிங் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா லைக் 2 hours ஒன்ஸ்லேயே வந்து நம்ம பேடு வந்து ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சோம்னா there is no harm in changing like even 1.5 hours to 2 hours. ஸோ அது வந்து இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். நம்மளோட இது தகுந்த மாதிரி நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். பட் நிறைய பேத்துக்கு இந்த சானிட்டரி நாப்கின்ஸ்னால அலர்ஜி வரலாம், அதுக்குள்ளே இருக்கிற இந்த ஜெல்லுனால அதெல்லாம் அலர்ஜி வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து they should opt for something like tampons or menstrual cups. இப்போ நான் அதை பற்றியும் பேச போகிறேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இஸ் tampons. tampons பார்த்தீங்கன்னா இட்ஸ் அகேன் லைக் இதே மாதிரி தான் நம்மளோட மென்ஸ்ட்ரேஷன் டைம்ல யூஸ் பண்ணுறோம். தெர் ஆர் சோ மெனி டைப்ஸ் லைக் அப்ளிகேட்டர்ஸோட வரது இருக்கு, இல்லைன்னா அது இல்லாமல் வரதும் இருக்கு. பட் அப்ளிகேட்டரோட வரது தான் இட்ஸ் வெரி வெரி காமன். நெக்ஸ்ட் டைப் நான் இப்போ பேச போகிறது இஸ் menstrual cup. menstrual cup பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யங்கர் ஜென்ரேஷன் ஆர் லவ்விங் இட். ஏன்னா வந்து இட்ஸ் பெட்டர் ஃபார் த என்வாயன்மெண்ட். ஏன்னா நீங்கள் அது வந்து சானிட்டரி நாப்கின்ஸ் மாதிரி யூ ஆர் நாட் டிஸ்போசிங் இட். ஸோ அதை வந்து நீங்கள் திருப்பி திருப்பி ரீயூஸ் பண்ணுறதுனால இட்ஸ் இந்த யங்கர் சில்ட்ரன் ஜென்ரேஷன் எல்லாம் ரொம்ப அதை விரும்பி யூஸ் பண்ணுறாங்க அண்ட் இட்ஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஆஸ் வெல். ஸோ அது எதனால ஆன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கலி இது பண்ண ஒரு மெடிக்கல் கிரேட் சிலிக்கோனால ஆனது. அதனால அலர்ஜிங்கிறது நமக்கு இருக்காது. ஸோ இந்த menstrual கப்பு வந்து பார்த்தீங்கன்னா there are 3 sizes. ஒன்று ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு வருது. ஸ்மால் பார்த்தா சின்ன ஒரு டீன்ஸ்க்கு அந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்மால் சைஸ் ஆஃப் பண்ணலாம். மீடியம் பார்த்தா women who have not given birth through normal delivery ஆகாதவங்க womenலாம் வந்து they can use medium size. and large அப்படிங்கிறது வந்து women who have had normal delivery or obese women இவங்கெல்லாம் வந்து they can go for the size large. ஸோ உங்களோட சைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த menstrual கப்பை வந்து நம்ம அப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இட் வில் பி லிட்டில் டிஃபிகல்ட். பட் ஒன்ஸ் இதை நம்ம யூஸ் பண்ண ஒன்ஸ் உங்களுக்கு இது ஹேங் அதோட இது கிடச்சிது அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸி. அண்ட்
and yeah, it's very very comfortable as well. ஏன்னா பீரியட்ஸ் அந்த சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு வந்து சம்டைம்ஸ் நைட்டு தூங்கும் போதோ இல்ல பயங்கரமான ஒரு ஜம்பிங் ரன்னிங் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது there are chances of leakage. நம்ம வந்து ட்ரெஸ்ல லீக்கேஜ் ஆகும், எல்லாம் லீக்கேஜ் ஆகும். பட் இன் கேஸ் இந்த விஷயத்துல கண்டிப்பா இந்த மென்ஸ்ட்ரல் கப்ஸ்ல கண்டிப்பா வந்து உங்களுக்கு லீக்கேஜ் இருக்காது and it will stay intact when you apply it properly. So it's very 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 easy. அது எப்படின்னா நம்ம உள்ள இன்சர்ட் பண்றதுக்கு there is a method. If you want to know about the proper ways இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு வந்து do let me know in the comment section. I'll be more happy to help you. எப்படி பண்ணணுங்கிற அந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அது ஒன்ஸ் நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னா there are ways of application. Like I think there are 2-3 ways of application. அது கரெக்டாக பண்ணோம். It works in the principle of the vacuum force. அந்த ஒரு சக்ஷன் பிரின்சிபலில் தான் அது வந்து இதாகும். நம்மளோட வெஜினாவோட அந்த ஓப்பனிங்ல கரெக்டாக அது ஃபிட்டாக இருக்கும். ஸோ அது என்னாகும், அந்த பிளட் வந்து பீரியட் பிளட் வந்து அந்த மென்ஸ்ட்ரல் கப்பில் கலெக்ட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் every 3 hours 4 hours once or 6 hours once அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு just throw the blood away and wash it and then reinsert it. So அந்த மாதிரி தான் பண்ணணும். And what is most important is you have to sterilize your menstrual cups. Yeah, நம்ம வந்து in between periods அப்போ அந்த menstrual கப்பை எடுத்துட்டு we have to sterilize like boiling waterல வந்து அது 10 minutes 5 to 10 minutes போட்டு அதை sterilize நம்ம பண்ணலாம். Or if you have sterilizer you can even make use of that. So the second P is palm அப்படின்னா நம்ம கையை யூஸ் பண்றதோடது. ஸோ எப்பயுமே நம்ம பேடோ ஆர் டேம்பன்ஸ் ஆர் மென்ஸ்ட்ரல் கப் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா போட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா we have to wash our hands with ஒரு நல்ல ஹேண்ட் வாஷ் வச்சுட்டு we are supposed to wash our hands. அது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. It is also important to wash your hands before application of your sanitary napkins or menstrual cups. ஏன்னா அதுல பாக்டீரியா இருக்கலாம். We don't want to put the bacteria inside our vagina. So அது எப்பயுமே it's very very important to wash your hands before and after the application of the menstrual cup or sanitary napkins. So the third P is pain. அப்படின்னா இந்த மாதிரி பீரியட்ஸ் டைம்ல இட்ஸ் வெரி வெரி காமன் டு ஹேவ், இட்ஸ் எக்ஸ்பெக்டட் டு ஹேவ் மைல்டு டு மாடரேட் டிஸ்கம்ஃபர்ட். வலியே இல்லாம இருக்காது, பட் ரொம்ப சின்ன லெவல் வலி ஒரு மீடியம் பொறுத்துக்கிற மாதிரி வலி வந்து இட்ஸ் வெரி வெரி காமன். அந்த மாதிரி இருந்தா we don't have to worry. But when you have ரொம்ப வலி தாங்க முடியல, when you have extreme pain, extreme discomfort இருந்ததுன்னா that is not normal. So உடனே வந்து நீங்க ஒரு கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்க. Don't take all these medications, don't do self medication, it is not good. உடனே வந்து நம்ம வந்து கைனகாலஜிஸ்ட்டை வந்து நம்ம பார்த்தாதான் வந்து they'll take scans எடுத்து பார்ப்பாங்க and they'll run blood tests எல்லாம் பண்ணப்போ they'll know what is happening inside our body. So that is very 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 important. So the fourth P is paper. So நம்ம இந்த பேடை யூஸ் பண்ணிட்டு ஒரு டாம்பன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதை நம்ம டிஸ்போஸ் பண்றது வந்து ஒரு பேப்பர்ல தான் ரேப் பண்ணி டஸ்ட்பின்ல டிஸ்போஸ் பண்ணணும். Note it, we have to dispose it in the dustbin. Never ever, I'm repeating it again, never ever put it in the toilet and flush it. கண்டிப்பா எப்பயுமே வந்து சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ளஷ் பண்ணக்கூடாது டாய்லெட்ல, பிகாஸ் அது சீவேஜ் சிஸ்டம் வந்து பிளாக் பண்ணலாம். ஸோ மேக் ஷியோர் யூ ரேப் இட் இன் த பேப்பர் அண்ட் டிஸ்போஸ் இட் இன் த டஸ்ட்பின். ஸோ த ஃபிஃப்த் P இஸ் பீரியட்ஸ் இன் பிட்வீன் பீரியட்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சைக்கிளையும் நமக்கு பீரியட்ஸ் வருது அப்படின்னா பார்த்தீங்கன்னா 28 33 டேஸ் வரைக்கும் நார்மல்னு சொல்லுவாங்க. பட் ஐ வுட் சே இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஒரு ஃபீமேலுக்கு வந்து அது நார்மலாக இருக்கிறது, இன்னொருத்தவங்களுக்கு வந்து அது நார்மலாக இருக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ அதனால நமக்கு எப்பயுமே ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ், ஒரு சேஞ்ச் நம்ம பாடியில இந்த பீரியட்ஸ்ல இதுலலாம் வந்தாலும் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கன்சல்ட் அ கைனகாலஜிஸ்ட் இமீடியட்லி. அது வந்து டோன்ட் போஸ்ட்போன் யுவர் விசிட் டு கைனகாலஜிஸ்ட். ஆல்வேஸ் டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப். தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம இந்த பீரியட்ஸ் இந்த சைக்கிள் எல்லாம் வந்து நம்ம நார்மலா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஓவரால் ஹெல்த் ஷுட் பி நார்மல். அப்படி ஓவரால் ஹெல்த் நார்மலா இருக்கணும் அப்படின்னா டயட்டை நம்ம பார்த்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்லீப் இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ஸோ all this plays a major role in getting your periods in proper cycle. இப்போ நம்ம மென்சுரல் ஹைஜீன்ல வந்து 5 P's பார்த்தோம். ஸோ now it is also very very important to know the vaginal health. vaginal health வந்து is very 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 important topic. vaginal health பேசும்போது நம்ம உடம்புலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸ்லயும் வந்து பாக்டீரியா இஸ் வெரி வெரி காமன். குட் பாக்டீரியாஸ் வந்து நம்மளோட உடம்புல எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா வெஜினால வந்து மிச்ச இடத்துல விட கம்பேர் பண்ணும்போது நம்ம வெஜினால தான் அதிக பாக்டீரியாஸ், குட் பாக்டீரியாஸ் வந்து இருக்கு. ஸோ அதோட ரோல் என்ன அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். என்னென்னலாம் அது ஹெல்ப் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து குட் பாக்டீரியாவோட நம்பர் வந்து பேலன்ஸ்ல இருக்கிறதுனால அது மிச்ச பாக்டீரியாவை வந்து நம்ம வெஜினாக்குள்ள என்டர் ஆக விடாது. செகண்ட் பாயிண்ட், நம்மளோட அந்த குட் பாக்டீரியா வந்து வெஜினாவோட pH வந்து அசிடிக்கா பேலன்ஸ்ல வச்சிருக்கும்.
தேர்ட் பாயிண்ட், இந்த குட் பாக்டீரியா வந்து நம்ம உடம்புல வந்து நேச்சுரலி அக்கரிங் ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது பாக்டீரியோசின்ஸ்னு ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். அது என்ன பண்ணும், அந்த எக்ஸ்ட்ரா மைக்ரோ ஆர்கானிசம், வெளியில இருந்து வர மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அதோட அளவை குறைக்கும், இல்லைன்னா அதை டோட்டலாவே வந்து அழிச்சிரும். இப்போ நம்ம வஜைனால இந்த பாக்டீரியா வந்து லெவல்ஸ் வந்து கம்மியாச்சு, இல்ல அதுல ஏதாவது ஒரு டிஸ்டர்ப்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாடியில வந்து அந்த வஜைனால வந்து இன்ஃபெக்ஷன் ரேட்டோ இல்ல இன்ஃப்ளமேஷனோ வந்து அதிகமாகுது. நம்ம வஜைனால இருக்கக்கூடிய பாக்டீரியாவோட பேரு வந்து லாக்டோபேசிலஸ். ஸோ அதுதான் நம்ம வஜைனால அதிகமா இருக்கு. ஸோ அதோட லெவல்ஸ் வந்து அதிகமா இருக்கணும். அது அதிகமா இருந்தாதான் நம்மளோட pH வந்து அந்த lactobacillus வந்து மெயின்டைன் பண்ணும் acidica, which is pH of the vagina should be below 4.5, which is acidic. mild to moderately acidica வந்து அது வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ அந்த lactobacillus வந்து கம்மியாச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா pH வந்து ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும், மிச்ச அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட கவுண்ட் வந்து நமக்கு மல்டிப்ளை ஆகி அதிகமாகி நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். லைக் இந்த மாதிரி பாக்டீரியல் வெஜைனோசிஸ் ஒரு த்ரஷ் மாதிரி எல்லாம் வரலாம். த்ரஷ் இஸ் அ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அப்பதான் பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரும் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்ததுன்னா, நமக்கு வந்து இச்சிங் இருக்கும், அந்த இடத்துல இரிட்டேஷன் இருக்கும். அதே மாதிரி வஜைனல் செக்ரீஷன்ஸ் வரும். இந்த வஜைனல் டிஸ்சார்ஜ் பாத்தீங்கன்னா இட் வில் பி ஃபவுல் ஸ்மெல்லிங்கா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது எப்படி வந்து நம்ம வஜைனாவை வந்து கிளீனா ஹைஜீனிக்கா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ எப்பயுமே நம்ம அந்த பெர்ஃப்யூம் சோப்ஸோ ஜெல்ஸோ இல்ல ஆன்டிசெப்டிக்ஸோ அதெல்லாம் அந்த லிக்விட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட அந்த பிரைவேட் பார்ட் ஜெனிட்டல் ஏரியா வந்து வாஷ் பண்ணக்கூடாது. ஐ ஹவ் ஹர்ட் லாட் ஆஃப் விமன் யூசிங் டெட்டால் வந்து வாட்டர்ல யூஸ் பண்ணி அங்கே வாஷ் பண்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ப்ளீஸ் டோன்ட் டூ இட். ஏன்னா வந்து தட் வில் கில் த அங்கே இருக்கிற குட் பாக்டீரியாவை கில் பண்ணும். அப்படி அந்த குட் பாக்டீரியாவை அது கில் பண்ணுச்சு அப்படின்னா, அது அழிச்சுது அப்படின்னா நம்ம pH பேலன்ஸ் தான் வந்து மறுபடியும் ப்ராப்ளம் வரும். அப்போதான் நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வர சான்சஸ் அதிகம். ஸோ உங்களுக்கு அப்படி கிளீன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நிறைய இப்போ மார்க்கெட்ல வந்து நிறைய வெஜைனல் வாஷஸ் வந்திருக்கு. கரெக்டாக நம்ம அதை பார்க்கும்போது இதோட என்ன pH எனிதிங் pH வந்து ஷுட் பி லெஸ் தென் 4.5. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத பார்த்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வாஷ் பண்ணின மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த pH பேலன்ஸையும் வந்து அது மெயின்டைன் பண்ணும். கண்டிப்பா நமக்கு வந்து இந்த மாதிரி வாஷஸ் எல்லாம் யூஸ் பண்ணணுங்கிறது அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம பாடியிலேயே வந்து நேச்சுரல் வெஜைனல் செக்ரீஷன்ஸ் இருக்கும். ஸோ தட் வில் மெயின்டைன் த pH பேலன்ஸ். ஸோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளோட அந்த வெஜைனாவை வந்து கிளென்ஸ் பண்ணும். ஸோ யூ டோன்ட் நீட் அ வெஜைனல் வாஷ் தனியா அதுக்குன்னு வேணுங்கிறது அவசியம் கிடையாது. விமென் above the age of 30 வந்து எப்பயும் அந்த cervical screening வந்து எல்லா வருஷமும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம cervixல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா, இஃப் இட் இஸ் ஏர்லி சேஞ்சஸா இருந்தது அப்படின்னா அதை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சா அதோட ட்ரீட்மெண்ட்டும் பெட்டரா இருக்கும், ப்ரோக்னோசிஸும் வந்து நமக்கு வந்து பெட்டரா இருக்கும். ஸோ ஆல்வேஸ் இஃப் all women who are above the age 30, please take care of yourself. cervical screening வந்து கண்டிப்பா பண்ணி பாருங்க. our health is the most important thing. இப்போ நம்ம இது எல்லாமே பார்த்தோம். நம்ம பீஸ் பார்த்தோம், 5 பீஸ் பார்த்தோம், பாக்டீரியாவோட ரோல் என்னங்கிறத நம்ம பார்த்தோம், எப்படி ப்ராப்பரா அந்த ஹைஜீனை மெயின்டைன் பண்றது எல்லாமே பார்த்தோம். பட் எதனால நம்ம பேட்ஸை வந்து எவ்ரி 3 to 4 hours ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்க ஐம் கோயிங் டு டெல் யூ. அது வந்து ஜஸ்ட் நாட் அந்த ஒரு பேட் ஆர்டர் வருங்கிறதுக்காக மட்டும் இல்லை நம்ம சேஞ்ச் பண்றோம். இட் இஸ் ஆல்சோ டு கீப் அஸ் ட்ரை அண்ட் நீட், கிளீனா வச்சுக்கிறதுக்கும் கூட. அது மட்டும் இல்லாம ஆல்சோ இப்போ நம்ம பீரியட் நம்மளோட வெஜைனா இஸ் அசிடிக், as I said before, acidic nature. ஆனா நம்மளோட மென்சுரல் பிளட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இட்ஸ் லிட்டில் பிட் பேசிக். ஸோ அப்போ பார்த்தா பேசிக் அப்படின்னு வந்ததுன்னா அந்த pH வந்து 4.5க்கு மேல இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் பேசிக். அப்போ என்ன ஆகும், அந்த பீரியட் பிளட் வந்து நம்ம டாம்போன்லயோ இல்ல மென்சுரல் கப்லயோ இல்லைன்னா வந்து சானிட்டரி நாப்கின்ஸ்லயோ கலெக்ட் ஆகிறதுனால ரொம்ப நேரம் அதை அப்படியே நம்ம விடுறதுனால நம்ம வெஜினாவும் பேசிக் ஆகும், அதிக அசிடிக் இல்லாம பேசிக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு pH பேலன்ஸ் டோட்டலா வந்து பேலன்ஸ் இல்லாம ஆகுது. அப்போ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகுது, வேண்டாத பாக்டீரியா வந்து அதிகமாகுது. So we get infection. இந்த மாதிரிலாம் வரதுனால தான் it's always important to change your sanitary napkins once in 3 to 4 hours. Last but not the least, in the மாதிரி டைம்ல தான் we need emotional support, guys. We wanted to be taken care of and we don't want to be neglected. So இந்த மாதிரி டைம்ல யாரா இருந்தாலும் சரி, please take care of your women. அது விமனா இருந்தாலும் சரி, அது வந்து மென்னா இருந்தாலும் சரி, support them.
be proud of them, because period blood is not disgusting, guys. I'm repeating myself again, period blood isn't disgusting. It's, you have to be proud of the female who is menstruating, because she is fertile, she's in her reproductive age, and it's like just like breathing. You breathe, it's just like any other human physiological activity. So respect that, respect the women, and யாரா இருந்தாலும் இதை பண்ணாதீங்க, இந்த டைம்ல அதை பண்ணாதீங்க, இதை தொடாதீங்கன்னு சொல்றதை விட support the other female. So I repeat myself again, this is how you lift women up. And yeah, I hope you all like this video. இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. I wanted all women to watch this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சொல்லுங்க. I'll be more happy to read it all. So I'll catch you all guys in my next video. Bye.